என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணதுலேருந்தே பிரச்சனை தான் மேடம். மேரேஜ் பண்ணி கொடுத்துலேருந்தே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை தான். சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பிரச்சனை தான். அவங்க கூட போன அக்கா தங்கச்சியும் பிரச்சனை. வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அதான் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க? அதுதான் தெரியல. அந்த பொண்ணு சொல்லுது வீட்டுக்குள்ளே ஒரே டார்ச்சர். இது செய்யல, அது செய்யல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதை அவர் கேட்க மாட்டுறாரு. அதை அவர் கேட்க மாட்டாரு. பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. வீட்டுல பிரச்சனை ஒரே பிரச்சனை தான். வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தனால்தான் பிரச்சனை. பெரியவங்களை வச்சு பேசி தன்னை சவர நகை போடுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அது ஒரு நீங்க இவ்வளோ போடுறேன்னு நீங்க இப்போ போடல. நகை 12 சவரம் போடுறோன்னு சொன்னா போட்டோம். இப்போ 15 சவரம் போடுறேன்னு அது ஒரு பேச்சு வருது. வருஷம் செய்யல, வருஷம் பண்ணல, அது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் கேக்குறாங்க? வீட்டுக்காரர் கேட்டாங்க, மாமியார் கேட்கறாங்க, நீங்க ஏன் கேக்குறீங்க? இது குண்டாங்கழுவுல புட்டி கழுவுல அந்த பொண்ணு எதனா சாகடு திட்டுறது அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? இன்னொரு வீட்டுக்கு போனோம் நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறேன். எல்லாருமே கேக்குறாங்க. அவங்க எல்லாருமே அவங்கள பிரச்சனை பண்றாங்க. என்ன கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை. வீட்டுக்குள்ளே சாகடு திட்டுறாங்களா, பிரச்சனை பண்றாங்க, இது செய்யல அது செய்யலன்னு கேக்குறாங்களா அவங்க. இல்ல அப்பப்போ அவங்க எப்பவுமே போன் பண்ணி உங்ககிட்ட பேசுறாங்களா? சும்மா ஒரு போய் மாத்தி மாத்தி பேசலாம். ஒரு போன் பண்ண கூடாது. அம்மா கிட்ட போன் பேசினா வீட்டுல நடக்கிற பிரச்சனை தெரியும்ல. வீட்டுல நடந்த பிரச்சனை தெரியல. வீட்டுக்குள்ளதான் இருக்காங்களே கும்பல். வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஏதாவது டார்ச்சர் பண்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. தங்கச்சி நீங்க விசாரிங்க, கேளுங்க, தங்கச்சி கிட்ட கேட்டுங்க. ஏங்க இப்ப நீங்க சொல்றீங்களே உங்க பொண்ணு உங்களை பாக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி தானே அவங்க அததான் மேடம் அததான் மேடம் நானும் சொல்றேன். அப்ப நீ அனுப்பிச்சிக்க வேண்டியதானே? ஏதாவது ஒரு அந்த பொண்ணு போறேன்னு சொல்லும் போது நீ அனுப்பிச்சிக்க வேண்டியதானே? 2 நாள்ல நான் இது வரைக்கும் 2 வருஷம் காணா 2 ட்ரிப் 3 ட்ரிப் தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு. பாத்துட்டு வந்தா எங்க பையனை போய் அசிங்கமா கேட்டுக்கிறாங்க. போன் பண்ண. ஆமா 2 ட்ரிப் 3 ட்ரிப் தான் வந்திருக்காங்க. எத்தனை வரையும் போயிருங்க. போய் அதெல்லாம் கிடையாது. சும்மா அதெல்லாம் 2 வருஷத்துல மேடம் மிஞ்சி போனா 2 ட்ரிப் தான். அது கூட ஒரு பகல் வந்து எங்க தலை தீபாவளிக்கு இவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? அப்பதான் உங்களுக்கு ஏதோ 2 பேரும் அப்பதான் பெட்ரூம் குள்ள போயிருக்காங்களா? அதுக்குள்ள சாமி வந்துச்சு நான் அவங்கள பிரிச்சு வச்சு. இல்ல நாங்க அதெல்லாம் பிரிச்சல. யாரும் சாமி வந்துருது. உள்ள போனா சாமி பொண்ணு ஒரு அம்மாவே இவங்களையாங்க நாங்க பிரிச்சு வைக்க போறோம். நாங்க வாணான்னு சொல்றோம். நாங்க வாணான்னுலாம் சொல்றோம். சாமி வந்து தீபாவளிக்கு சாமி வந்தது. போய் படுக்க போனா சாமி வந்தது. அப்புறம் எப்படி இட்டுன்னு போவோம் வீட்டுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். நாங்க அதெல்லாம் நீங்க இட்டுன்னு வரப்பா. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் நீங்க உங்க ஆசை இல்லையா? தங்கச்சி நிம்மதியா இல்ல. என்ன சொல்றாங்க? இவங்க உங்க வீட்டுக்கு வரச்செல்லாம் இவங்களுக்கு அப்பப்ப சாமி வரும். அவங்க வீட்டுல தான் சாமி வரும். எங்க வீட்டுல சாமி வருது. அப்ப செக் பண்ணி யார் வீட்டுல வருது? வாழ்க்கை எங்க அம்மா சாமி எல்லாம் சொல்லுங்க கேளுங்க. அவங்க வீட்டுல சாமி. தங்கச்சி நல்லா இருக்கணும். நம்ம மேடம் கஷ்டப்பட்டு நான் கட்டி கொடுத்துருக்கோம். ஆனா அங்க நிம்மதியா இல்ல மேடம். அது ஏன்னா அப்பப்போ நீங்க அவங்க வீட்டுக்கு போய் உங்க தங்கச்சி எடுத்துட்டு வந்துடுறீங்க. யாரு நீங்க? அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அவங்க விட்டுறாங்களாமா? அவர் என்ன சொல்றாருன்னா என் பேச்சு கேட்காம அண்ணன் பேச்சு மட்டும் தான் அவ கேக்குறா. கிடையாது. அண்ணன் பேச்சு கேட்டு இல்ல. உங்க ஆதரவு அங்க இல்ல. உங்க வீட்டுக்காரர் ஆதரவு அங்க கிடையாது. அப்ப நாங்க அம்மா நான் தான் இருக்கிறோம். ஆதரவு கிடையாது அங்க. ஒரு வீட்டுக்காரர் நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். அப்ப அங்க ஆதரவு கிடைக்கலாம் எப்படி? அப்ப நைட்டு நான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தாலும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போனு. அந்த பொண்ணே கேளுங்க. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் டைமே கிடைக்க மாட்டேங்கிறது பேசுறதுக்கு. எப்ப பார்த்தாலும் அண்ணன் இல்லாட்டி அம்மா. அந்த பொண்ணு கேட்டு லாஸ்ட் டைம் இந்த நெருக்கத்துல கூட்டு வரும்போது ரொம்ப இது பண்ணி போன்னு பேசக்கூடாது. போன் இது வரைக்கும் அந்த பொண்ணு தனி நம்பரோ ஒன்னும் கிடையாது. இவரே வந்து வீட்டுக்கு வந்து இவரு கொடுத்தாதான். தனியா அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பர் இவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா இவர் அவர் சந்தேக பேரு நான் கொடுக்க மாட்டாரு. நீங்க யாராவது கேளுங்க. தனி ஃப்ரீடம் இல்லாம ஒரு போன் கொடுத்தது கிடையாது. தனியா கொடுத்த நம்பர்லாம் கிடையாது மேடம். நம்ம ஒரு ரஜினிக்கு போன் பண்ணல ஃபுல்லா என்கேஜ் நம்பர்லாம் கிடையாது. கட் பண்ணி விட்டேன். போன் நம்பர் இருக்கு ஆனா பேலன்ஸ் போட மாட்டேன். என்கேஜ் இல்ல நான் என்ன சொல்றேன்மா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு அவங்க ஆசை. நல்லா இருக்கணும். சரி, சில பிரச்சனைகள் வந்தா அங்க போய் தீர்த்துடலாமே. அப்ப போய் எதுக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறீங்க? பிரச்சனை சொல்லிட்டு நாங்க போய் அந்த பொண்ணை போய் இப்ப கூட போயிட்டு அடிச்சு யாரு அடிச்சு அமிச்சதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. 3 மாசம் முந்தி யாரு நீங்க தானே அனுப்பினீங்க? இல்ல அவங்க அவங்கள ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பாட்டு கிளம்பி போனாங்க. அதான் நான் சொல்றேன். போய் கம்ப்ளைண்ட். அந்த பொண்ணு உடம்பு சரியாம இருக்கு. இது வரைக்கும் 4 அபார்ஷன் பண்ணிருக்காங்க. 4 அபார்ஷன் ஆயிருக்கு. 2 வருஷத்துல 4 அபார்ஷன் பண்ணிருக்காங்க. சொன்னாங்களா? 4 அபார்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி உடம்பு சரியாத பொண்ணு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அனுப்பலாம். அதையும் அனுப்பல. அந்த பொண்ணு முடியல என்னால வந்து கூட்டு போன்னு எனக்கு